எல்லாம் ஏதேதோ பேசுறான். எவனை பற்றிய கூட சொன்னார்கள். நேற்று பொழைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்க தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் பண்றான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதற்குள்ளே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான் நேற்றைக்கு அந்த சின்ன பையன், நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்கள். நீ யாருடா, உங்க அப்பா யாரு, உங்க ஆத்தா யாருன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்க அப்பா யாரு? எங்க தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆடு. ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்து இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸ்ல இருப்பான். பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1973-74 சென்னையிலே ஆயிரவிளக்கு பகுதியில் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 25 பெண்களை முதல்ல உமன் கான்ஸ்டபிளா நியமித்தார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இங்க கூட பேசினார்களே, எல்லோரும் சொன்னார்கள் தாய்மார்களுக்கு இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம்னு. தாய்மார்களுக்கு அதை எல்லாம் கொடுப்பதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன? கலைஞர் அன்றைக்கு செய்த இந்த திட்டங்கள் தான்